குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கும்பராசி காலச்சக்கரத்தின் 11ஆவது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த அதிசார பயிற்சி குரு பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்க இருக்கிறோம். கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல குணம், எல்லாரையும் அனுசரித்து போறக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த இடத்துலையும் மதிப்பு மரியாதைக்கு குறைவில்லாத ஒரு தன்மை, நிர்வாகத்திறன் ஆற்றல் உடையவர்கள், அது மட்டும் இல்லாம கொடையாளிகள், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குணமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப என்னன்னா கோவில் சார்ந்த விஷயங்கள், மனிதாபிமானம், மக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட கொடை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆமா, கொடுக்கிற குணம் உடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? என்னதான் சொன்னாலும் உங்களை பொறுத்த வகையில இப்ப நடந்துகிட்டு இருக்குது 7.5 சனி காலம். 7.5 சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜென்ம சனியிலேருந்து தப்பிச்சாச்சு. ஜென்மச்சனி காலத்துலேருந்து தப்பிச்சு இப்ப 7.5 சனியில தான் இருக்கோம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாளாக குரு பார்வை இருந்துச்சு. ஒரு பக்கம் வருமானம் வரல, வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லைனாலும் குரு பார்வை இருந்து கொஞ்ச நாள மதிப்பா வச்சிருந்தாரு. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, குரு அதிசாரம் பெற்று உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து வக்ரமும் அடைகிறார். இது நல்லதா அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிக்கு நல்லதா அப்படின்னு பார்க்கையில உங்களை பொறுத்த வகையில இந்த சனி பகவானோட பாதிப்பை குறைக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். எப்படி? 7.5 சனி பாதிப்பு, வக்ரம் பெற்ற சனி 2ஆம் இடத்துல இருந்து குடும்பம், வருமானம், தொழில் சார்ந்த விஷயத்துல, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்து அந்த பார்வை பலனால் அந்த விஷயங்கள்லாம் சரி செய்கிறார். ஏதோ ஒரு வகையில வருமானத்திற்கான முயற்சி நீங்க எடுத்தே ஆகணும். அது நல்லா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போது, வாக்குவாதம் குறைஞ்சு மகிழ்ச்சி அதிகரிக்க போது, பணப்புழக்கம் அதிகரிக்க போது, சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் முன்னேற்றம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது எந்த குறையும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிசம்பர் 4லேருந்து மார்ச் 11, 2026 வரை இருக்கக்கூடிய 90 நாட்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. வக்ரம் பெறக்கூடிய நாட்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல நீங்க என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆமா, உங்க முன்னேற்றத்திற்காக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கலாம். அதாவது பண வரவுக்காக ஒரு தொழில் தொடங்குகிறது அல்லது தொழில் முதலீடு செய்யறது அதெல்லாம் செய்யலாம். உங்களோட பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க, செஞ்சுக்கலாம். அடுத்து வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு. தாராளமா வெளிநாட்டு யோகத்துக்கு போகலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேர் லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா?
தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி லாட்டரி டிக்கெட் எடுங்க. வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு. அடுத்து, நீண்ட நாள் வேலை பார்த்துட்டேன், ஒரு பதவி வேணும், ஒரு அதிகாரத்துல இருக்கணும், நான் உழைப்பாளியாவே இருந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதிகாரம் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்ப வேலை தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்ப கும்பராசியை பொறுத்த வகையில வேலை உறுதியா கிடைக்குது, வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு, தொழில் வளர்ச்சி ஏற்படுது, தொழில் லாபம் உறுதியாக்கப்படுது, ஒரு லாபம் உறுதியா கிடைக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அற்புதமான லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. வெளிநாடு பயணம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. வெளிநாடு சார்ந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே போல நிறைய பேர் ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. நன்மைகள் நிறைந்த காலகட்டம். மாமனார் மாமியார் உதவி செய்வாங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கு. மகர ராசியை பொறுத்த வகையில, அதாவது இந்த கும்பராசி மகர ராசியில விழுந்துகிட்டு இருந்த அந்த உங்க ராசியில விழுந்துகிட்டு இருந்த குரு பார்வை அப்படிங்கிறது மகர ராசிக்கு குரு பார்வை மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? இது நாள் வரை உங்க ராசியில மீனம் ராசியில் இருந்து உங்க ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்ப கடக ராசிக்கு வந்து உங்க ராசிக்கு பின்னால உள்ள 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கிறார். அப்ப மகர ராசியை குரு பார்க்கறதுனால வீண் விரய செலவுகள் குறையுது, மருத்துவமனை செலவு குறையுது, தேவையில்லாத எல்லாம் சுப செலவுகளா மாறுது. தண்ட செலவுகள் குறைந்து சுப செலவுகளா மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட குரு வக்ரவ காலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு, குரு அதிசார பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கான தடைகள் நீங்கி முன்னேற்றத்திற்கான பாதை அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த காலகட்டத்துல ஓவராலா நல்லா இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு அப்படிங்கிறவர் 16 வருடம் அவரோட தசாபுத்தி காலம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார், குரு தசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, இல்லை வேற எதுவும் யோகரோட தசாபுத்தி காலங்கள் நடக்குதா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல இந்த கோச்சார நிலை பலன்கள் எடுக்கையில மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்ப முதல் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் வருமானத்திற்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அம்சமா இருக்குது. முயற்சி அப்படிங்கிறது உங்க முயற்சிக்கேற்ற பலன் கிடைச்சே தீரும். அடுத்து சதய நட்சத்திரம், தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள், கட்டிடம் சார்ந்த தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஐடி செக்டார், ஐடி துறை, ஃபினான்சியல் செக்டார் அப்படின்னு பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது, அவங்க நடத்துகிற தொழில் நிறுவன வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அனைத்து முயற்சியும் எடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெற்றி பெறுவீங்க, சாதிப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் சாதனையாளர் தான், சாதிப்பீங்க. அடுத்து பாருங்க புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு. கடல் கடந்து வேலைக்கு போகணும், வெளிநாடு தொடர்புல வேலை பார்க்கணும், வெளிநாடு தொடர்புல பிசினஸ் பண்ணணும், வெளிநாடு ஒப்பந்தங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ரைட் டைம், சரியான காலகட்டம். பயன்படுத்துங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கான பதவி உயர்வு, வேலை தொழில் முன்னேற்றம், வீடு, கல்வி சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும் வகையில் அமைந்திருக்கு. ஆமா, உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை அறிந்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.